பிரைஸ் தி லார்ட். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஹல்லேலூயா. எது அன்பு? இந்த உலகத்து ஜனங்களை நேசிச்சு இந்த ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து இன்னும் ஜீவனோடு இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் அன்பு உலகத்திலே ரொம்ப பெரிய அன்பு. அந்த அன்பு நம்ம எல்லாருக்கும் வேணும். மன்னிக்கும் இருதயத்தோட, எல்லாரையும் மன்னிக்கும் இருதயத்தோட நம் வாழ விரும்ப கற்றுக்கொள்வோம். சந்தோஷம். எது சந்தோஷம்? எல்லாம் இருக்குங்க என்கிட்ட, அநேக பணம் இருக்கு, நகை இருக்கு, ஆனா சந்தோஷம் மட்டும் என்கிட்ட இல்லை. அந்த ஹாப்பி, அந்த ஒரு உற்சாகம் எனக்குள்ள இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கிட்ட கர்த்தர் சொல்ற ஒரு அற்புதமான ஆசீர்வாதமும் அந்த சந்தோஷம்தான். உங்ககிட்ட இருக்கிறத நீங்க மட்டும் வச்சுட்டா உங்களுக்கு சந்தோஷம் வராதுன்னு சகோதரனே, சகோதரியே. பிறருக்கு கொடுத்து பழகும் போது அந்த சந்தோஷம் உச்சகட்டமா இருக்கும். எது சமாதானம்? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாமே பணம் கொடுத்து வாங்கிடலாம், ஆனா சமாதானம்ன்றது கர்த்தர் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நெருக்கம், இறுக்கத்தின் மத்தியில கூட ஒரு மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு சந்தோஷம், தேவன் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களை அதுக்கேற்ற இருதயமாய் மாற்றி கர்த்தருக்குள்ள உங்களை வழிநடத்தக்கூடிய காரியம்தான் சமாதானம். சமாதானத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக தேவன் நோக்கி ஜெபியுங்க. நீடிய பொறுமை. எது நீடிய பொறுமை? இதுக்கப்புறம் என்னால் பொறுக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் சரி, இதுக்கப்புறம் என்னால் பொறுக்கவே முடியாது, யாருமே இதுக்கப்புறம் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் பொறுமை இல்லை. நீடிய பொறுமையோடு இருந்து அந்த லைஃப், அந்த ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்றீங்களா பார்த்தீங்களா, அதுதான் நீடிய பொறுமை. எது தயவு? உதவி செய்யணும். ஹல்லேலூயா. இவங்களுக்கு உதவியே செய்யக்கூடாதுன்னு நினைக்கலாம், இவங்களுக்குலாம் யார் உதவி செய்வாங்கன்னு நினைக்கலாம். அப்பேற்பட்டவங்களுக்கு உங்களுடைய தயவுள்ள கரத்தை நீங்க நீட்டுறது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு தயவுள்ள இருதயம். எது நற்குணம்? வாழ்ந்தா இவங்கள மாதிரிதான் வாழணும். நடையில, பேச்சுல, உடுத்துற உடையில, வாழ்ற வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான ஒரு நற்குணம், நன்மை, ஒரு நல்ல இருதயம், எந்த கசப்பும் எந்த வெறுப்பும் இல்லாம, எந்த வேறுபாடும் இல்லாம நன்மை ஒரு நற்குணம், அதுதான் நற்குணம். அந்த நற்குணம் உங்ககிட்ட இருக்கா? விசுவாசம். எது விசுவாசம்? இந்த உலகத்துல எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், ஆனா இந்த உலகத்தை தாண்டி அநேக விஷயங்கள் இது நடக்கவே நடக்காது. உலகமே அழிஞ்சாலும், உலகமே ரெண்டா உடைஞ்சாலும் இது நடக்காத காரியம்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுல விசுவாசம் வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதான் மிக மிக பெரிய விசுவாசம். அது தேவனால் கொடுக்கப்படுற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாள்லயும் இந்த மாதிரி குணங்கள் உங்களுக்குள்ள இருக்கான்னு சோதிச்சு அறிஞ்சு பாருங்க என் சகோதரனே, சகோதரியே. அப்படி இல்லாத பட்சத்துல தேவனிடம் ஜெபியுங்க. தேவன் உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி உங்களை நல் ஆவியின் கனியோடு அற்புதமான வாழ்வோடு வாழ ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, உன்னதமான தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளின் தகப்பனை, ஆவின் கனிகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க சுவாமி. நல் வழியில் நடத்துங்க. நல் வழியில் நடக்கும்படி அல்ல, பிறருக்கு நன்மை செய்யும்படி அவங்கள ஆசீர்வதிங்க. உம்முடைய கரம் அவங்களோடு இருந்து நல் வழி நடக்கும் மட்டும், அவங்களுடைய வாழ்வை செவ்வையாக்கும் மட்டும், அவங்களுக்கு துணையா இருக்கும் மட்டும், அவங்க உம்மை நோக்கி உமது அண்டை வரும் மட்டும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு இருதயங்களையும் ஸ்திரப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.